ஹலோ நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். என்னென்னா கோவத்தை எப்படி கட்டுப்படுத்துவது, எப்படி கோவம் வராமல் எப்படி நம்மளே தேர்த்திக்கிறது, எல்லாமே இந்த வீடியோ அப்படியே தெளிவாக நான் சொல்கிறேன். மறக்காமல் வீடியோ அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படியே ஃபுல் வீடியோ பாருங்கள், ஓகேவா? ஏன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எல்லாருக்கும் கோவம் வரும். கோவம் வராத மனுஷனும் இல்லை, மனுஷன் இல்லாத மனுஷன் கோவமும் இல்லை. என்னடா மொக்க ஜோக்கெலாம் போடுறேன்னா, அந்த மாதிரி ஜோக் போட தான் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்ப்பீங்க. அப்பப்போ காமெடி பண்ணால் தான் நீங்கள் பையன் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதோ பண்ணுறான் அப்படின்னு பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் எப்படி கோவத்தை கட்டுப்படுத்துறது, எல்லாருக்கும் கோவம் வந்து தான் ஆகும். பாய்ஸு கேர்ள்ஸ் எல்லாருக்கும் கோவம் வந்து தான் ஆகணும். அந்த கோவம் எப்படி காட்டாமல் இருக்கிறது, அந்த கோவம் எப்படி காட்டுறது, அது எல்லாமே அப்படி இந்த வீடியோவில் அப்படி பளிச்சுன்னு அப்படியே சொல்கிறேன், ஓகேவா? வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்கிரிப்டோட நோட்லாம் கீழே தான் இருக்கிறதா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்ம கோவம் எதுக்கு வரும்னா, ஏதாச்சும் இருங்க அதெல்லாம் நம்ம வேணாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு 5 செகண்டு கோவம் வந்தாலும் அது வந்து நம்ம லைஃப்பை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஒரு 5 செகண்டு கோவம் கூட நம்மளோட எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் கட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் வந்து எதுக்கு நம்ம கோவப்படுறோம், எதுக்கு நம்மளுக்கு கோவம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராச்சும் ரெஸ்பெக்ட் கம்மி பண்ணால், யாராச்சும் நம்மளை ஹர்ட் பண்ணால், ஏதாச்சும் புல்லிங்கு இல்லைனா ஏதாச்சும் டீசிங் அந்த மாதிரி பண்ணால் நம்மளுக்கு கோவம் வரும். பட் அந்த கோவம் வந்து டெம்ப்ரரி கோவம். அந்த கோவம்லாம் சும்மா இப்போ எப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஃபீவரு கோல்டெலாம் வரும்ல, அந்த மாதிரி கோவம் தான் அது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா 5 செகண்ட்ஸ் ரூல். 5 செகண்ட்ஸ் ரூல்னால் என்ன தெரியுமா? 5 செகண்டு இன்ஹேல், எக்ஸெல், அடுத்து ஹோல்டு. அதான் ஹோல்டு பண்ணிங்கன்னா அடுத்து 5 செகண்ட்ஸ் விடுங்க, அதாவது எக்ஸெல் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு 3 டைம்ஸ் உங்கள் மைண்ட் வந்து காம் ஆகும். அடுத்து இன்னொரு 5 செகண்ட் ரூல் இருக்குது. என்ன தெரியுமா அந்த 5 செகண்ட் ரூலு? ஒன்றுமே இல்லை, மனசுலேயே 1 2 3 4 5 இந்த மாதிரி 5 செகண்ட்ஸ் அப்படியே நினச்சிக்கோங்க. ஒரு 5 செகண்ட் கழிச்சு உங்களுக்கே கோவம் கம்மியாயிடும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ பார்த்து ரொம்ப கோவம் ஆகிட்டீங்க, என்னன்னா இவன் ரொம்ப கோவப்படுத்தான்னு இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு கோவம் ஆகிட்டுனா ஒரு 5 செகண்ட் நீங்கள் நினச்சிக்கோங்க. அப்போ நான் ஒன்றா வருவேன், ஆமாப்பா அந்த 5ன்னு சொன்னது கரெக்டு தான், 5 செகண்ட் நினச்சா நம்மளுக்கு கோவம் போகுது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அடுத்து வந்து இந்த எப்படியோ ப்ரீத்திங் டெக்னிக் அதான் சொல்லிட்டேன். அந்த 5 செகண்ட் இன்ஹேல், 5 செகண்ட் ஹோல்டு, 5 செகண்ட் எக்ஸல், இது பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் மாதம் என்ன மாதிரி கோவம் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் சிரிச்சு என்ன மாதிரி இருப்பீங்க. அடுத்து வந்து பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸில் வந்து எப்படி கோவம் எந்த மாதிரி ஸ்டைலில் வரும், அப்படியே ஸ்டைலாக இப்படி வருமா இல்லை இப்படி வருமா, அந்த ஸ்டைல் உங்களுக்கு எடுத்து விட்றேன். என்ன தெரியுமா? இப்போ பாய்ஸ்லாம் அப்படியே கத்திடுவாங்க கோவம் வந்து, அப்படியே ஹே ஹூ ஹா ஹூ ஹா ஹூன்னு கத்துவாங்க. ஆனால் கேர்ள்ஸ் வந்து அந்த கோவத்தை ஏதாவது அழுவு மூலமாக இல்லைனா ஏதாச்சும் சைலண்ட்டாக இருக்கும்போது அப்படி காட்டுவாங்க. ஆனால் இது ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப 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 அன்ஹெல்த்தினா சாப்பாடு அன்ஹெல்த்தி இல்லை, அது எப்படின்னா ரொம்ப கெடுதல் உடம்புக்கு. இந்த 2 கோவமும் உடம்பை அப்படியே நீங்கள் உடம்புக்கு உங்களே டிசீஸ் மாதிரி இது வச்சுக்கோங்க. இந்த 2 கோவத்தை நீங்கள் கட்டுப்படுத்தணுன்னா காமாக இருங்க. பெஸ்ட்டு டெக்னிக் வந்து காம். அது எந்த இடத்துல காமாக இருக்கணும், எந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். காமாக இருந்தால் நம்மளுக்கு கோபம் போகும். ஆமாம், ஏன்னா காமாக இருக்கிற மூலம் நிறைய கோபம் நம்மளுக்கு கம்மியாகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஏன்னா காமாக இருங்கன்னு சொல்கிறேன். நீ எப்படா காமாக இருப்பேன்னா, நான் இந்த வீடியோ முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் காமாக இருப்பேன். அந்த வீடியோ பாருங்கள் ஃபஸ்ட்டு. அதான் இந்த காமாக இருங்க, சைலன்ஸாக இருக்கிறது பெஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்கள். வீக் பீப்புள் ஸ்ட்ரீம், ஸ்ட்ராங் பீப்புள் காம். வீக் பீப்புள் வந்து ரொம்ப கத்துவாங்க. ஆனால் ஸ்ட்ராங் பீப்புள் காமாக இருப்பாங்க. எந்த வித இன்சல்ட் நடந்தாலும் காமாக இருங்க. ஏன்னா நானும் நிறைய இன்சல்ட்டு நிறைய கோபத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸால் சொல்கிறேன், காமாக இருங்க. காமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. நீங்கள் அந்த காமாக இருந்தீங்கன்னா அடுத்து நீங்களே நினைப்பீங்க, அப்பா இப்போ நம்ம காமாக இருந்தனால நம்மளோட எல்லாமே நம்ம கரெக்டாக இருக்கும். அதே நீங்கள் அந்த 5 செகண்ட்ஸ் அந்த 10 செகண்ட்ஸ் நீங்கள் கோவமானீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பு, உங்கள் ரெஸ்பெக்ட் எல்லாமே அந்த இடத்துல அப்படியே போயிடும். அந்த 5 செகண்ட்ஸ்னால எவ்வளோ 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் கூட அந்த ஒரு 5 செகண்ட்னால நீங்கள் அனுபவப்படுவீங்க அந்த கஷ்டத்தை. ஸோ கோவத்தை கட்டுப்படுத்துங்க. அடுத்து வந்து ரிலீஸ் எனர்ஜி. இந்த கோவத்தை எனர்ஜி எப்படி தெரியுமா ரிலீஸ் பண்ணுறது? டெய்லி மார்னிங் வாக்கிங் போங்க. வாக்கிங்கு, ஜாகிங்கு, புஷ்அப்ஸு, புல்லப்ஸ் அந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் மார்னிங் சில ஆக்டிவிட்டீஸ் லைக் ஏதாச்சும் ஸ்போர்ட்ஸ் ஏதாச்சும் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோவம் கம்மியாகும்.
என்னடா ஆக்டிவிட்டீஸாக சொல்கிறேன், நீ பாட்டும் காசு தரியா அப்படின்னு கேட்பீங்க. அதான் ஃப்ரீயாக இங்கே ஏதாச்சும் ரோடு நடந்து போங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அதான் ஃப்ரீயாக நடந்து போயிட்டு வாக்கிங் பண்ணிங்கன்னா அப்படியே ஓடுங்க கொஞ்ச நேரம். பின்னாடி நாயெல்லாம் பிடிச்சிச்சின்னா எனக்கு கேட்காதீங்க, யாரும் இல்லாதப்ப சைலண்ட்டாக ரோட்டில் ஓடுங்க, பெஸ்ட்டு. இந்த மாதிரி வாக்கிங்கு புஷ்அப்ஸ் இதெல்லாம் எல்லாமே பண்ணிங்கன்னா கோவம் கம்மியாகும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆமாம், ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அடுத்து வந்து லாஸ்ட்டாக வந்துட்டோம் இருங்க. ஏன்னா இந்த வீடியோ 5 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 5 நிமிஷத்துக்கு மேலே போட யாரும் பார்க்க மாட்டேறீங்க. அதான் 5 நிமிஷத்துக்குள்ளேயே போட்டலாம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வர ப்ரோ என்ன ப்ரோ பெருசாக போட வீடியோ, கொஞ்சம் சின்ன வீடியோவாக போடு ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க. சரி போட்டலான்னு 5 நிமிஷம் லாஸ்ட் என்ன தெரியுமா? ஆங்கர், இந்த கோவம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, ரெஸ்பெக்ட்டு எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணும். தயவுசெய்து இப்போ தான் பிரியாணி சாப்பிட்டேன்னா தான் சும்மா சொன்னேன், பிரியாணிலாம் சாப்பிடல. அதான் கோவம் வந்து எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணுவோம். தயவுசெய்து கோவப்படாதீங்க. அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த 5 செகண்ட் ரூல் தயவுசெய்து இது பண்ணுங்க. ஓகேவா? உங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா 5 செகண்ட் நீங்கள் உங்களே மறந்துட்டு கோவத்தை அப்படியே மறந்துடுங்க. ஓகேவா? அதுதான் நான் இந்த வீடியோ சொல்கிற போகிறது. 5 செகண்ட் ஹோல்ட், இன்ஹேல், ஹோல்ட், எக்ஸேல், இது 3 பண்ணுங்கள். இல்லைனா இந்த 5 செகண்டு சைலண்டாக மனசுலேயே 1 2 3 4 5 அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே கோவம் போயிடும். அப்படி கோவம் போகலன்னா என்ன நினச்சிக்கோங்க, என்னடா அவன் ஏன் கோவப்பட மாட்டான், அப்போ நான் எதுக்கு கோவம் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா என்னை பார்த்தா கோவம் குறையும். ரியலாகவே எனக்கு பார்த்தா கோவம் வருதா இல்லை கோவம் குறையுதான்னு கமெண்ட்டில் தட்டி விட்டுருங்க. ஓகேவா? அப்போ தான் நானும் பார்ப்பேன். நம்மளை பார்த்தா பசங்களுக்கெல்லாம் சிரிப்பு வருது போல், நம்மளோட ஹேண்ட்ஸம் பசங்களுக்கெல்லாம் சிரிப்பு வருதா கோவம் வருதா எல்லாமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன். எப்படி ஸ்டைலாக இருக்கு நான் அப்படியே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. டேய் ஏ மூளை கட்டப்பல, ஏ முட்டாப்பல, ஏ மக்கட்ட டேய் ஒன்னாடா போடா, அப்படி போடா. அவள் தான். ஆனால் மொத்தத்துக்கு என்ன சொல்கிறேன்னா, தயவுசெய்து கோவப்படாதீங்க, காமாக இருங்க. காமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. காம் இஸ் பெஸ்ட் இன் த வேர்ல்ட். எனக்கு அந்த போயட்லாம் ஒன்றும் தெரில, அதை நானே அடிச்சு விட்டேன் போயட்டை. சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தயவுசெய்து லைஃப்பில் கோவப்படாதீங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ பார்த்ததுக்கு. எனக்காக ஒரு 8 நிமிஷமா 7 நிமிஷமா எனக்காக டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். அத்துடன் நாளையில் ஒரு நல்ல வீடியோவுடன், நாளையில் இல்லை மறுநாளையில் ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திப்போம். அத்துடன் உங்கள் அஞ்சன்கிறேன், உங்கள் அஞ்சன் பசங்க. நன்றி, வணக்கம் மக்களே.